10 பேர் கூடி இருக்கிற சபையில அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லணும்னா ஒரு தனி தைரியம் வேணும். தர்மர் பகடை விளையாட்டுல எல்லா செல்வங்களையும் இழந்து கடைசியா அவரோட சொந்த தம்பிகளையும் இழந்துருவாரு. விளையாட்டுல இழந்ததை எல்லாத்தையுமே திரும்ப மீட்கணும்னு வேற வழியே இல்லாம திரௌபதி பணயம் வச்சு விளையாடுவாரு. ஆனா கடைசியில திரௌபதியும் இழந்துருவாரு. துச்சாதனன் திரௌபதியோட தலைமுடியை பிடித்து சபைக்கு நடுவுல இழுத்துட்டு வருவாரு. ஆனா பீஷ்ம துரோணால தலை குனிஞ்சு அமைதியாவே நின்னாங்க. திரௌபதி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அவங்களுக்கான நீதியை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சபைக்கு நடுவுல திரௌபதிக்கு ஆதரவா ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் யாரோடதுன்னா துரியோதனன் தம்பி விகர்ணன். சபையில இருந்த எல்லா பெரியவங்க கிட்டையும் விகர்ணன் கேட்ட கேள்விகள் என்னன்னா, இங்க இருக்க பெரியவங்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு மத்தியில நான் இதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் என்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் சொல்றேன். குடிப்பழக்கம், வேட்டையாடுறது, காமம், சூதாடுறது, இந்த 4 விஷயங்களுக்கும் அடிமையாக கூடாது. தர்மர் சூதாட்டத்துக்கு அடிமையானவர், அதனால்தான் அவர் சூதாட்டம் விளையாட ஒத்துக்கிட்டாரு. திரௌபதி 5 பேருக்கு பொதுவானவள், அதனால அவர் விளையாட்டுல திரௌபதியை பணம் வைக்க அவருக்கு முழு உரிமை கிடையாது.